வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2018 வெளிவந்த டேடிஸ் கேர்ள். இது ஒரு ஹாரர் கிரைம் மூவி. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, அப்பாவும் பொண்ணும் ஒரு வீட்டில் வசிச்சுட்டு வராங்க. அவங்க என்ன பண்ணாங்க, சில பெண்கள்லாம் கடத்திட்டு வந்துட்டு அந்த பெண்களை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. அதுதான் அவருடைய வேலை. நம்ம ஹீரோடைய வேலையை என்ன பண்ணுறாப்புல, அந்த கிளப்புக்கு போயிட்டு ஒவ்வொரு பொண்ணாக கடத்தி கொண்டு வந்து வச்சு அவரை டார்ச்சர் பண்ண ஷாக் கொடுத்து டார்ச்சர் பண்ணுறாப்புல. இதுக்கு உடந்தையாக இருக்கிறது அவங்க பொண்ணு. வழிகட்டாயத்தின் பேரில் அவங்க பொண்ணு உடந்தையாக இருக்கிறா. ஒருத்தியை கொண்டு வந்து அவளை தூக்கு மணி வச்சு தானே செத்து போயிடா. ரெண்டாவது ஒருத்தியை கடத்தி கொண்டு வந்து வச்சுட்டு துப்பாக்கி முனையில் அவளை நீயே செத்து பண்ணு அவளை சாக வச்சுறாங்க. மூணாவது ஒருத்தியை கொண்டு வராப்புல ஜெனிஃபர். அவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அவங்கள்ட்ட தப்பிச்சு கடைசியில் அவங்க வந்து அவன் துப்பாக்கியெல்லாம் எடுத்து ஷூட் பண்ணுறதுக்காக வராப்புல. அவள் பொண்ணுக்காரி என்ன பண்ணுறா, அவளையும் ஷூட் பண்ணுறவன் வந்து அந்த பொண்ணுக்காரியும் அந்த ஜெனிஃபரும் ஒன்றா சேர்ந்துட்டு கடைசியில் அந்த ஹீரோ இவங்களை பழி வாங்கலாம், அப்பாவை பழி வாங்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிற படம் தான் 2018 வெளிவந்த டேடிஸ் கேர்ள். படத்தை ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க. ஒரு பொண்ணு ஒரு துப்பாக்கியை பூரா லோட் பண்ணுறாப்புல. நிறைய எல்லா புல்லட்டையும் 1 by 1 போட்டுருக்கா. போட்டுனா அமைதி அப்படியே பண்ணலாம். இவன் இந்த படத்தோட கதாநாயகி. இவன் பேர் தான் வந்து ஜோ. இவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல. அங்கே நிறைய ஜார் பாட்டிலாக இருக்குது. மனித உறுப்புகள்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப சங்கிலி, பால் அடைஞ்சு போன சங்கிலிலாம் இருக்குது. அது இருந்து என்ன பண்ணோம், தரும் வாய்க்கில் வச்சு நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு நினச்சி ஏன் பண்ணுறா, எதுக்கு பண்ணுறா அப்படிலாம் நமக்கு இப்போதைக்கு ஒன்றும் காட்டவே இல்லை. அதோட படத்தோட டைட்டில் கார்டு போடுறாங்க. டைட்டில் கார்டு போட்டு என்ன பண்ணுறாங்க, படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் சீன் 2 பேர் காட்டுறாங்க. அதான் அப்பாவும் பொண்ணு. அப்பா பேர் வந்து ஜோனு, பொண்ணு பேர் வந்து ஜோ. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த காரில் வந்துட்டாங்க. ஏதோ ஒரு டூர் போகிற மாதிரி அப்பாவும் பொண்ணும் 2 பேரும் வந்து போயிட்டுருக்காங்க. அங்கே போய்னா ஒரு பாருக்கு வராங்க. அந்த பாரில் இந்த பால்ஸ் எல்லாம் விளையாடுவாங்கள்ல, அந்த எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு அவங்க ஜாலியாக அந்த பாருக்குள்ளே போகிறாங்க. அப்போ பார்த்தா அப்பாவும் பொண்ணும் பீர் அடிக்கிறாங்க சேர்ந்துக்கிட்டு. என்னடா இது, ஏதோ எங்கேயாவது நடக்குமா இந்த அநியாயம். அதோட அப்பா காசு கொடுத்து அந்த ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கல, அவகிட்ட போய் அவளை மயக்கி நீ பேசுன்னு பொண்ணு அனுப்புகிறாப்புல. அவள் பீர் குடிச்சிட்டு இருக்கும்போது அவள் பேசுகிறங்க பாரு, அங்கே ஒருத்தனை பார்த்துட்டே இருக்காரு, அவர் வந்து என்னுடைய பாய் ஃப்ரெண்டு, அவர் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்படியா சரின்னு நேராக வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு போகலான்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வராப்புல அந்த பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது அவளும் கூட வந்துக்கிட்டே இருக்கிறா. எதுக்குன்னு தெரியல. அவன் என்ன பண்ணுறா, ரொம்ப காரில் ரொம்ப ஜாலியாக பின்னால் உட்கார வச்சு அவளை கூப்பிட்டு வராங்க வீட்டுக்கு. வீட்டில் கூட்டிகிட்டு வந்தோன்னா அங்கே பார்க்குறாங்க, சரி உள்ளே கண்ணி போகலாம். அப்போ பொண்ணும் பின்னாடியே வரா. எங்கள் பொண்ணுன்னா இங்கே தான் பாய் ஃப்ரெண்ட் சொல்லிடுறா, நீங்கள் 2 பேர் உள்ளே போங்க, அவள் உள்ளே வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோன் சொல்கிறாரு. உள்ளே போனோன்னே அங்கே தான் பெரிய அதிர்ச்சியாக காத்திருக்கு அவளுக்கு. அவளை உள்ளே போனோன்னே ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறாப்புல. எடுத்துகிட்டு அந்த ரூமை பார்த்தா ஃபோட்டோ எடுத்து முடித்தோடனே ஒரு இரும்பு பட்டறை இருக்குமே அந்த மாதிரி பார்த்தோன்னா அவள் பயந்துடுறா. ஆகா அங்கே பேட்ரி இது இருக்குது, சார்ஜ் பண்ணுறது, கழுத்தில் போட்ட இரும்பு இது இருக்குது, ஐயோ பயந்து தெரியாமல் மாட்டிக்கிட்டோமேன்னு கத்துறா. தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறான், முடியாது. அதோட சைக்கோ அப்பாங்கார என்ன பண்ணுறான், அந்த ஃபோட்டோவை பார்த்தா நிறைய ஃபோட்டோ ஒவ்வொருத்தராக இது மாதிரி தான் கூப்பிட்டு வந்து சைக்கிளில் கொலை பண்ணுறதான் வேலை பொழுது. எல்லா ஃபோட்டோவும் இங்கே மாட்டி வச்சுக்கோங்க. அதுக்கு உடந்தையாவது அவன் பொண்ணும் கூட இருக்கிறாப்புல. இங்கே சீனை கட் பண்ணால் இவர் ஒரு போலீஸ் அதிகாரி. அந்த வழியில் வந்து கார் ஓட்டிகிட்டு அவர் வந்துக்கிட்டே இருக்கிறாரு. வரப்போ வந்து ஒரு பொண்ணு லிஃப்ட்டு கேட்குறாப்புல. ரொம்ப இவ பேர் வந்து ஜெனிஃபரு. லிஃப்ட்டு கேட்குறா, எங்கேம்மா பொண்ணு இல்லை நான் போகிற இடத்த உங்கள்கிட்ட சொன்னேன்னா அப்புறம் நிறைய மிஸ்ஸிங் ஃபோட்டோலாம் வச்சுருக்காப்புல. ஏன்னா நீங்கள் வழியில் இறக்கி விட்ருங்க சார், நான் அங்கேருந்து நான் போய்க்கிறேன் அப்படின்னு அந்த போலீஸுக்கு சொல்கிறாரு. சொன்ன உடனே சரிம்மா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இறங்கணும்னு சொல்லணும்னா அவள் இறங்க ஒரு இடம் வந்துருச்சு, நான் இனிமேல் கேர்ஃபுல்லாக போயிடுவேன் சார், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அவள் இறங்கி அவள் நடந்து அவள் போயிட்டு வரப்போ அதை போலீஸ் வண்டி அவள் நேராக போலீஸ் அவர் வேலையாவது போயிடுறாப்புல. இங்கே பார்த்தா இந்த சைக்கோ என்ன பண்ணலாம், அந்த பொண்ணை அப்படியே கட்டி போட்டு வச்சோன்னே அதுக்குள்ளே அவங்க பொண்ணு வர, இங்கே பாரு இங்கே பெரிய பெரிய டார்ச்சராக இருக்கும், அதனால் என் அப்பா வர்றதுக்குள்ள ரொம்ப மோசமானவன், அதனால் நான் அந்த தூக்கு கயிறை நான் மேலே மாட்டி வச்சுருக்கேன், நீ ஏன் செத்து போயிட்டுனா அந்த நரக வேதனையிலேருந்து நீ தப்பிச்சிக்கலாம், அவன் இருந்தானா தினந்தடம்பு நீ செத்து மடிவ அப்படின்னு தூக்கு கயிறை மாட்டி வச்சுட்டு வந்துடுறா. அதில் வந்து வெளியே போன அப்பங்கார சைக்கோ என்ன பண்ணுறான், உள்ளே வந்து கதவு திறந்து பார்த்தா இந்த பொண்ணு வந்து கடத்திட்டு வந்த பொண்ணு தூக்கில் தொங்கிட்டு இருப்பா. இதெல்லாம் யாருன்னு, இதெல்லாம் உன் வேலை தானே, ஏன் இப்படி ஒவ்வொரு முறை நீ இப்படியே பண்ணுற, இப்படிலாம் பண்ணாத, நீ பண்ணலாம், உனக்கு நீ தான் தண்டனை, நீ தான் அவளை கொண்டு வந்து இறக்கிறது, நீ தான் அதை வந்து டிஸ்போஸ்லாம் பண்ணணும், ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரங்கிற மிஷினை கொடுத்தா அவள் காலாறு கையாறு துண்டு அறுத்து பேக் பண்ணி இதை கொண்டு போய் போடணும், எல்லாம் உன்னுடைய வேலை தான் அப்படின்னு தொழிலை நீ நல்லா கற்றுக்கணுன்ட்டு அவன் நெத்தியில் வீர மங்கை மாதிரி பொட்டு வைக்கிறாப்புல. பொட்டு வச்சு விஜயசாந்தி ஐபிஎஸ் மாதிரி பொட்டை நெத்தியில் இழுத்து விட்றான் பாருங்க. இழுத்து வச்சோன்னா இனிமேல் நீ வந்து இந்த தொழிலுக்கு சரியான ஆளுன்னு. இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம இன்ஸ்பெக்டர் அங்கே வராரு. உள்ளே வந்தவர் என்ன பண்ணுறாரு, அவர்
அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு சரி கேஸை பற்றிலாம் வச்சுன்னு இந்த பொண்ணு காட்டுறால இந்த பொண்ணு வந்து அந்த ஊரில் ஷெரீஃபோட வந்து பெரிய இன்ஸ்பெக்டருடைய பொண்ணு. அப்போ ஒரு கேஸ் சொல்கிறாப்புல ஒரு கிழவி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா, அவங்க வீட்டில் இந்த பசங்களாம் கண்ணாடி உடைக்கலாம் விசாரிச்சுட்டு வாங்கன்னு. இங்கே வந்தோடனே போலீஸ்கார் என்ன பண்ண விசாரிக்கும் போது அந்த கிழவி சொல்கிறாரு யாரோ 2 வந்து கிரிமினல்ஸ் வந்து கண்ணாடி உடைச்சிட்டு பார்த்தா அந்த சின்ன பசங்க தான் கிரிமினல்னு சொல்கிறாப்புல. அவங்க என்ன பண்ணுவாங்க வந்து அந்த போலீஸ்காருடைய காரை வந்து டயரை கிழிச்சு விட்டுட்டு போயிடுவாங்க. போய்ட்டோன்னா கார்டு முன்னே சரி அங்கே ஒரு கேரேஜ் மாதிரி இருக்குமே அங்கே வரப்பல அங்கே ஒரு சைக்கோ த்ரில் படம் பார்த்துட்டு இருப்பா நம்ம ஹீரோயினி. அவள் பார்த்துட்டு இருந்த உடனே அந்த ஜோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. உள்ள அந்த இன்ஸ்பெக்டர் அங்கே போலீஸ் வராரு. வந்துட்டு ஏம்மா இங்கே ஏதாவது என்ன டயர் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா அப்பா கூப்பிடுவா. வந்தோடனே போலீஸ் கேட்குறாப்புல இங்கே வந்து டயர் பஞ்சர்லாம் கிடையாது, வேணா நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு, என் வண்டி மேலே டோல் பண்ணி நான் கூட்டிகிட்டு போகிறேன்னா அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. போகும்போது 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு கையெல்லாம் பார்த்தா நான் சொன்னேன் ஈரான் வாரக்கில் இருந்து, நான் ஈராக் வாரில் இருந்தேன் 9 வருஷம் இருந்தேன்னு. போலீஸ் சொல்கிறார் நானும் ஒரு 8 வருஷம் அங்கே இருந்தேன் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் என்னோட 1 வருஷம் சீரியனாக இருந்திருக்கீங்கன்ட்டு அது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தோன்னா இவர் மேலே டவுட்டு, இப்போ அந்த பொண்ணு மேலேயும் டவுட்டு, நம்ம ஜோன் மேலேயும் டவுட்டு. அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டருடைய ஷெரீஃபோட பொண்ணுக்கிட்ட சொல்கிறாப்புல எல்லாம் அவன் சரி பண்ணி சொல்கிறாப்புல சார் எங்கள் நம்மளுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு நான் பேசுகிறாப்புல போலீஸ்கார். எந்த ஆதாரமும் இல்லாமல் யாரையுமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. இங்கே வீட்டில் என்ன பண்ணுறாப்புல ஜூன் வீட்டை சுற்றி அந்த ட்ராப் மாட்டி வைக்கிறாரு. பொண்ணுக்கிட்டையும் சொல்கிறாரு இங்கே பாரு யாராவது இங்கே வந்தாங்கன்னா இதெல்லாம் நீ இந்த இடத்துல கரெக்டாக பார்த்துக்க, நீ காலை வச்சா உன் கால் மாட்டிக்கும், அதனால் இடத்த கூப்பிட்டு காட்டுறேன் நான் இங்கே ஏன்னா இவங்க பண்ணுறதே இதுன்னு. இங்கே இந்த போலீஸ் என்ன பண்ணுறாரு நம்ம ஜோனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உள்ள எடுக்கிற கண்டுபிடிச்சி எல்லாம் ஒவ்வொரு விஷயம் கண்டுபிடிச்சோன்னா மறுநாள் ஹோட்டலுக்கு வராங்க, திரும்ப வேறு அடுத்த வேட்டைக்கு வராங்க. அப்பாவும் பொண்ணு வந்துட்டு அவன் என்ன பண்ணுறாள் பேசிட்டு அவன் சொல்கிறாள் பேர் அந்த மாதிரி கேஷியராக ஒருத்தி இருக்காள், அதான் நம்ம ஜெனிஃபரு, அந்த அவன் போலீஸ்கார் ட்ராப் பண்ணார்ல இவங்க கொஞ்சம் தைரியமான பொண்ணு, இவங்க ஜெனிஃபர் கிட்ட வராப்புல பேசிட்டுன்னு 2 எப்படியாவது கணக்கு பண்ணி கூட்டிகிட்டு போயிடலான்ட்டு. அப்படியா நீங்கள் என்ன வேணும், இல்லை எனக்கு பீர் வேணும், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு பேசிடுங்க. அதுக்குள்ளே அவங்க அப்பங்கார் என்ன பண்ணுவார், எப்படியாவது அங்கே இன்னும் ஒரு பொண்ணு வந்திருக்கோம், சரி அந்த பொண்ணை நம்ம கணக்கு பண்ணிவிடுவோம் அப்படின்னு இந்த பொண்ணை இவர் கணக்கு பண்ணிடுவார். இதை பார்க்குறாரு அப்பாவும். பொண்ணு பார்த்தோன்னே சரி உணவு நாங்கள் அடுத்த வேட்டைக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு டேபிளுக்கு ஒரு பீர் மட்டும் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பீர் ஆர்டர் பண்ணிட்டு இங்கே வர்றாப்புல. அப்பங்கார அந்த பொண்ணையம்மா இதான் என்னோடய பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினா இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க கூப்பிட்டு இவளையும் அதே மாதிரி இவளை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு உடனே இவ பேர் தான் வந்து ஹானி. அங்கே கூப்பிட்டு வந்தோடனே இங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே 3 பேரும் போகிறாங்க. போனதுக்கப்புறம் அந்த பழைய சேம் அதே ப்ரொசீஜர் தான். இங்கே வந்தோடனே பொண்ணுக்கார் வந்து வாசல்லே பொண்ணு நிற்பா. இவர் கேட்டப்பல அவள் வந்து என்னுடைய பாய் ஃப்ரெண்டு, நான் உள்ளே வரமாட்டா, அவள் இங்கேயே நின்றுவா, நம்ம 2 பேர் தான் உள்ளே போகிறேன்ட்டு உள்ளே டாட்டா பாய் சொல்லிட்டு அங்கேயே 2 பேர் கட்டி பிடிச்சிட்டு சைக்காவும் அந்த பொண்ணும் உள்ளே போகிறாங்க. சைக்கா அப்போ சும்மா இருப்பார், நேராக உள்ள பின்ன பண்ணுவார், கதவை சாத்திட்டு எப்போதும் போல் என்ன பண்ணுவார் அங்கே ஃபோட்டோ எடுப்பார். ஃபோட்டோ எடுத்து அவளும் அங்கே திரும்பி பார்த்தா நிறைய ஃபோட்டோலாம் போட்டிருக்கோம். ஆகா அங்கே உள்ள இடத்தெல்லாம் பார்த்தா கேரேஜ் மாதிரி இருக்குது. பயந்துருவாக இங்கேருந்து நம்ம எப்படியோ தப்பிச்சு நம்ம இங்கேருந்து போயிடணும். அவன் கழுத்தை பிடிச்சி இழுத்து அவளை படுக்க கட்ட போட்டுருவான். இங்கே வந்து போலீஸ்கார் என்ன பண்ணுறாரு, அந்த ஈராக் நடந்த பழைய ஃபைலெல்லாம் எடுத்துகிட்ருக்காரு. இவர் வந்து இந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாப்புல ஜோன் வந்திருக்காங்க. அது வந்து அப்பாவும் பொண்ணு இல்லாமல் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு தான் இங்கே வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கும் போது 11 வயசில் ஒரு பொண்ணோட சேர்த்து கல்யாணம் பண்ணியிருப்பார். அந்த அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் தான் 11 வயசு பொண்ணை கூட்டிகிட்டு இந்த ஊருக்கு வந்திருப்பார். இங்கே வந்து பார்த்தா டார்ச்சர் பண்ணலாம், பெட்டில் வந்து கரண்ட் ஷாக் கொடுத்து இப்போ கூப்பிட்டு வந்த அந்த அனீஸ்ன்ற பொண்ணை இதை பார்த்த உடனே அவள் பொண்ணுக்கு ஜோக்கு வந்து ரொம்ப மனசங்கடமாக இருக்கும். ஏன் இந்த அப்பா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க சைக்கோ அப்படின்னு அப்படியே கண்ணெழுந்து பார்க்குறா. இவளுக்கு எவ்வளோ நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு, ஏன்னா கட்டாயத்தின் பேரில் தான் இவன் ஒன்று செய்கிறா. எல்லாம் முடிச்சுட்டு அதையும் என்ன பண்ணுறா ஃபோட்டோ எடுத்துறா, நீ இந்த மாதிரி இருக்கிறியே அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா. இவனை போனால் ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க, டார்ச்சர் பண்ணாதீங்க, நான் இங்கேருந்து போயிடுறேன்னு. அதெல்லாம் உன்னை இங்கேருந்து அவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியாது, நீ இன்னும் பல விதம் நரக வேதனை அனுபவிக்கணுன்ட்டு. இங்கே பார்த்தா பழைய ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாங்க. அங்கே வந்து என்ன பண்ண அந்த போலீஸை மிலிட்டரியில் இருக்கிறவங்களும் ஆளுங்களை வந்து கை வெட்டி கால் வெட்டி துணை கொடுமைப்படுத்துவாங்களாம். அந்த ரிப்போர்ட்டு கிடச்சிரும் இங்கே போலீஸுக்கு. அதெல்லாம் எடுத்து பார்த்து இங்கே இவங்க 2 பேரும் இவங்கள பற்றியே விசாரணை பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் எந்த விதமான ஆதாரம் இல்லாதனால போய் நம்ம வந்து ஜோனை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ண முடியாது. அதனால் அது என்ன பண்ணலான்னு அவனுடைய ஃபோட்டோ, அவங்க ஒய்ஃப் எப்படி இறந்தாங்க, எல்லா டீட்டெயில்ஸ் வந்து நெட்டில் எடுத்துகிட்டு அந்த போலீஸும் அந்த ஷெரீஃபோட பொண்ணும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எல்லாம் எடுத்து பார்த்துட்ருப்பாங்க. நான் சரியான ஒரு காரணம் இருந்தால் மட்டும்தான் அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருந்தாலும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சீனை கட் பண்ணால் இங்கே என்ன பண்ணுறோம், பொண்ணுக்காய் வந்து சாப்பிட்றா. சாப்பிட்டோன்னே
அவன் என்ன பண்ணுறாளோ அப்பங்காரன் சொல்கிறான், இங்கே பாரு நீ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கியா, நீ ஏன் இந்த மாதிரி இருக்கிறேன்ட்டு. அதோட இந்த பொண்ணை வந்து பாவம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான், கரண்ட் ஷாக் கொடுப்பாப்புல. இது எல்லாம் கொடுத்துட்டு உனக்கு இன்னும் நிறைய அனுபவிக்க வேண்டியது இருக்குது, ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு இது பண்ண வேண்டியது. அன்னிக்கிட்ட வந்து இந்த சைக்கோ அப்பங்காரன் சொல்கிறான், நீ என்ன பண்ணுற, நான் போயிட்டு வரல இரு, அடுத்து வந்து பலமான ஷாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போகிறேன். இவர் கொஞ்சம் வெளியே போயிடுறாரு. இங்கே வெளியே போன இதை பார்த்துட்டு என்ன பண்ணாப்புல, அடுத்த வேட்டைக்குன்னா அந்த வேட்டைக்காக தான் வந்து பொண்ணை காணோம் திடீர்னு கத்த. அந்த பொண்ணு என்ன பண்ணுவாப்புல, ஜோ அந்த ஹோட்டலில் இருக்கல ஜெனிஃபரை பார்க்க வந்துடுவாப்புல. வந்துன்னா எப்போ பார்த்தாலும் இவளுக்குன்னு ஒரு சம்திங் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், எனக்கு தெரியும் நீ இங்கே தான் வந்திருப்ப அப்படின்னு, வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. இல்லை டாடி நீங்கள் போக, நான் அப்புறமா வரேன் அப்படின்னுவா. அதெல்லாம் இல்லை, நீ வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தண்ணி முடிச்சு அவன் வீட்டில் கூட்டிகிட்டு வருவாப்புல. வீட்டில் கூட்டிகிட்டு வந்துட்டு, நீ அப்போ வர வர என் சொல்லு ஒன்றுமே நீ கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு வீட்டில் கொண்டு வந்து உள்ளே போடுறான். அங்கே பொண்ணை இந்த பொண்ணை கட்டி வச்சுக்கிற பொண்ணு, ப்ளீஸ் என்னை எப்படியாவது அவுத்து விட்டுருங்க, நான் போகணும் அப்படின்னு, எனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு. அப்போ என்ன அப்புறம் உள்ளே வந்து பொண்ணுக்காரி வர்றாப்புல. ஜோ வந்து இவன் பண்ணுற உள்ள அப்பங்காரம் பண்ணுற அட்டெழுத்துலாம் வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. சரி இந்த பொண்ணை நம்ம எப்படியாவது காப்பாற்று, ரொம்ப ஆவேசமாக கோபமாக இருக்குது, ஏன்னா எலக்ட்ரிக் ஷாக் வைக்கிறான், அவள் வழியில் துடியாக துடிக்கிறா, அவளுக்கு ஒரு பாவமாக வேறு இருக்குது, அப்பங்காரம் செய்ய தடுக்க முடியல. அங்கே ஒரு துப்பாக்கி இருக்கும், துப்பாக்கி வந்து அவள் வந்து அவங்க தனியாக அப்பா மேலே அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பை, அந்த அளவுக்கு அவன் கொடுமைப்படுத்தியிருக்கான். இவளையும் சும்மா வைக்கிறதில்ல. துப்பாக்கி எடுத்து நேராக அந்த ரூமுக்குள்ளே வர்றாப்புல. வந்து அப்பாவை தான் ஷூட் பண்ண போகிறேன்ட்டு. அப்போ இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல நம்மளை காப்பாற்றிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு நேராக துப்பாக்கி நட்டுவா. நீ பாம்மா எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலையாக போயிடுச்சு, துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்துடுற, சுடப்போ நீ எல்லாம் என்னெல்லாம் சுடலாம் மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுவான், ஒரு செகண்டில் யோசனை பண்ணி இவனுக்கு நேராக காட்டின துப்பாக்கியை அப்படியே இவளை பார்த்து விடுவா. இங்கே பாரு, நீ வந்து இங்கே இருந்த நிறைய நரக வேதனை அனுபவிக்கிறத விட இந்த துப்பாக்கி எடுத்து நீயே வாய்க்கில் வச்சு சுட்டு செத்து போயிடு, இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் உன்னுடைய டார்ச்சர் பயத்தில் அந்த வேதனையிலேயே எங்கள் அப்பா உன்னை சுத்தமாக உயிரோடு வைக்க மாட்டான், அதனால் நீயே செத்து போயிடு, உனக்கு அதான் நல்லதுன்னு சொல்ல உடனே அவன் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் கேட்டுட்டு சரின்னு வாயில் துப்புர வச்சு நான் அந்த பக்கம் திரும்பிக்கிறேன் 2 செகண்டு, நீயே என்ன பண்ணல ஷூட் பண்ணிட்டு நீ இறந்து போயிடு, அவ்வளோதான். இந்த பக்கம் ஹீரோன் இந்த இப்படி திரும்பின உடனே வாய்க்கில் வச்சு துப்பாக்கி ஷூட் பண்ணிவிட்டு அவள் அங்கேயே இறந்து போயிடுறா. அந்த ஹனின்ற பொண்ணும் அதை நினச்சி அவள் அழுது வலிக்கிறா, நம்மளால் காப்பாற்ற முடியல. எங்கே நம்ம போலீஸ்கார் என்ன பண்ணுறாரு, பல டீட்டெயில்ஸ் எல்லா ஆதாரங்களையும் எடுத்துகிட்டு இவங்க இருந்தாங்க ஜெயிலில், இந்த ஊரில் எங்கே வந்தாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க, படித்த ஸ்கூலு மொத்த டீட்டெயில்ஸையும் இவர் எடுத்துட்டோடனே இவன் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்காங்க, போய் சொல்லிட்டு வேறு பேர் வச்சுருக்காங்கட்டு. இங்கே என்ன பண்ணுவார் அப்பங்காரன், துப்பாக்கி இருந்தால் தானே நீ எல்லாத்தையும் ஷூட் பண்ணுற, அதனால் துப்பாக்கி கொண்டு போய் நம்ம குளத்தில் போட்டுருவோன்னு துப்பாக்கி எடுத்து என்ன பண்ணுவார், நேரங்க ஒரு குளம் ஒன்று இருக்கும், அந்த குளத்தில் தூக்கி போட்டுருவார். நம்ம ஜோன் போய்கிட்டு இனிமேல் எப்படி ஷூட் பண்ணுறா பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம தூக்கி போட்டு வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஜோ மட்டும் படுத்துக்கிட்டே இருக்காப்புல. ஜோ படுத்து தூங்கிட்டு இருக்க போகும்போது அப்படி மூஞ்சிலாம் கழுவுறான். மூஞ்சி கழுவி போகும்போது அவளுக்கு என்ன ஒன்றா, அவள் அந்த கனலில் பாருங்க திடீர்னு நமக்கே பயமாகிடும். ஏன்னா அந்த மூஞ்சில் திடீர்னு நேற்று வந்து செத்து போனால அவளுடைய உருவம் வந்து நிற்கும் பேய் மாதிரி. ஆக அதை கண்டு பயந்து ஒரே வாமிட்டு, உள்ட்டியாக எடுப்பதுன்னு வாமிட்டு வந்துகிட்டே இருக்கோம். வெளியே இங்கே வந்தோடனே என்ன பண்ணுவோம், அப்படியே சோகமாக உட்காந்துட்டோன்னே அப்பங்கார் வந்து என்ன சரி நம்ம ஏதாச்சும் டீ குடிப்போம், குடிச்சிட்டு வேலை சூப்பர் மார்க்கெட் போய்ட்டு நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்குன்னு சூப்பர் மார்க்கெட் வருவாங்க. அங்கே வந்து அப்பா ஒன்றும் வண்டியை தள்ளிட்டு ஒரு சாமான் எடுத்து வரப்போகும்போது அங்கே ஒரு பொண்ணு ஒரு பெரிய பொம்பளை இருப்பாப்புல. பார்த்தோன்னே இவளுக்கு தன்னுடைய அம்மா இவ சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவளுக்கு தலை வாரினது அந்த இதெல்லாம் வந்து ஞாபகம் வந்துடும். நம்ம ஜோக்கு ஞாபகம் வந்தோன்னா சின்ன வயசில் இருந்த ஜோ அப்படின்னு அதை நினச்சி ஃபீல் பண்ணுறாப்புல. நமக்கு மட்டும் ஒரு அம்மா இருந்திருந்தால் இந்த மாதிரி சைக்கோ அப்பா கூட நம்ம வந்து இருந்திருக்கவே மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சாமான்லாம் எடுத்துட்டோம்னு இவர் வேறு சாமான் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் முன்னாடியே அவர் போகிறாரு. இவளையும் எடுத்துக்கிட்டே வந்துருக்கு. அப்படி இருந்தாலும் அவருடைய பயங்கரமான ஃபீல். ஏன்னா அவளுடைய அம்மா ஹீரோடைய அம்மா வந்து இறந்து போகிறாங்க. போலீஸ்கார் வர்றாரு. வந்த உடனே அப்பா அங்கிட்டு போயிட்ட உடனே நம்ம ஹீரோனிக்கிட்ட அதான் ஜோ கிட்ட இங்கே அவருடைய உண்மையான பேரை சொல்லி கூப்பிட்டோன்னே, என் பேர் உங்களுக்கு இப்படி தெரியுது, உன் பேர் ஏன் கிடையாது, இல்லை உங்கள் பேர் தெரியும், நீ யார், உங்கள் அப்பா யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும், உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு. அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டா. வெளியே வந்து நம்ம சரியும் இருப்பார். அதை கொண்டு ஆதாரம் எல்லாமே இவளை பிடிக்க முடியாதுல்ல. அதை பார்த்துட்டோன்னா அப்பக்காரங்க அப்புறம் போலீஸ்காரங்கிட்ட என்ன விஷயம், அப்போ நான் ஒன்றுமே சொல்லவே இல்லை, நீங்கள் எதையாவது சொல்லி காட்டு கொடுத்துடாதீங்க. அவன் பாட்டு வந்து கேட்டால் பேரை சொல்லி கேட்டால் நான் அது இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்போ நமக்கு என்ன பேரும் அந்த பேர் தான் சொல்ல நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாப்புல. பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அவங்க சொல்லி வச்சுருக்குறாங்க. அதோட அந்த போலீஸ்கார் தான் விடுற மாதிரி தெரியல. எப்படியாவது ஆதாரத்தை இன்னும் எடுக்கணும், தேடணும், நம்ம இன்றைக்கி எப்படியாவது பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மறுநாள் என்ன பண்ணுறாப்புல சரின்ட்டு
அந்த உள்ள ஒரு பொண்ணு வச்சுருந்தாங்க வீட்டில் நம்ம ஹீரோனி தான் காட்டுறாப்புல. இவள் உள்ள ஃபோட்டோலாம் பார்க்க வரும்போது டக்குன்னு என்ன பண்ணுவோம், கதவை போட்டுடுற அப்பங்காரன். இவன் பயந்துடுவாப்புல, ஜோ எங்கே நம்ம அப்போ நம்மளையும் டார்ச்சர் பண்ண போகிறோன்னு. அப்போ வந்து சிரிப்பாப்புல, ஜோன் இல்லைம்மா சும்மாதாம்மா விளையாண்டேன் அப்படின்னு, நான் ஒன்று அப்படிலாம் பண்ணுவேன்னா நீ தான் என் உயிர் அப்படியான்னு சொல்லிட்டு ரொம்ப இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி ஃபோட்டோவில் ஒன்று இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு, நீ ஏன் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுமா, நீ இல்லாமல் நான் இந்த உலகத்தில் இதை உனக்காக தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணை பொறுத்து அசிங்கப்படுத்துகிறேன். அப்படி இருந்தும் சரின்னு மறுபடியும் என்ன பண்ணுங்க, ஷிக்காரத்துக்காக வராங்க. அதாவது அதே கிளப்புக்கு வராங்க. எப்படியாவது இன்றைக்கி இருக்காது நம்ம ஜெனிஃபரை தள்ளிட்டு போயிடணும் அப்படின்ட்டு 2 பேர் பேசிட்டு எல்லோரும் பீர் குடிக்கிறாங்க. அந்த ஜெனிஃபர் குடிக்கிற பீரில் என்ன பண்ணாலும் மயக்கமானதை போட்டுருவாப்பில் நம்ம ஜோன் அப்படியே கலந்துருவான். கொடுத்த உடனே அதை குடிச்சிட்டு அப்படின்னு 2 பேர் பாய் ஃப்ரெண்டு மட்டும் தான் பேசிக்குவாங்க. அந்த கலக்கிறான் பாருங்கள் அவளுக்கு கொல்ல, அதில் வந்து மயக்க மருந்து ஒரு கிளாஸும் பொண்ணுக்கு ஒன்றும் அப்பனுக்கு ஒன்று, அப்போ 3 பேரும் குடிச்சோன்னே இவ குடிச்சோன்னா மயக்கமாயிட்டு அது எப்படியாவது இவளை கொண்டு வந்துடும். ஆனால் இவங்க தைரியசாலி, இவகிட்ட எதுவுமே பண்ண முடியாது. காரில் ஏற்றிட்டு அங்கே பாட்டு நேராக வீட்டுக்கு கொண்டு வராங்க. வரப்போகும்போது காரை விட்டு இறங்கி என்ன பண்ணுறாங்க, இதை பின்னாடி போலீஸுக்காரனும் ஃபாலோ பண்ணிட்டே வருவாப்பில். இந்த வண்டி எங்கே போகுது எங்கே வருதுன்னு அவர் ஃபாலோ தான் பண்ணுவார். ஆனால் அவர் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது எப்படியா ஆதாரம் வேணும்னா எப்படியோ கையும் கிளம்பி அவங்களை பிடிக்கணும் ஆதாரத்துட்டு. அப்போ அவங்க கார் முன்னாடி போகும், போலீஸுக்கார வண்டிக்கு முன்னாடி வரும். வீட்டுக்கிட்ட வந்தோன்னே அப்படி என்ன பண்ணுவார், ஜோன் வந்து அப்படி நம்ம ஜெனிஃபரை தூக்கிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போய் எப்படியாவது இவளை வச்சு நம்ம இது பண்ணணும் உள்ள. அப்போ பொண்ணுக்கு வந்து இரு மனசாக தான் அவள் போகிறா. என்ன பண்ணுறது, அப்போ கட்டாயத்தினால சொல்லும்போது அவள் ஒவ்வொரு வேலையும் அப்பனுக்காக அவள் செய்கிறா. அப்போ உள்ளே தூக்கிட்டு போகிறா. உள்ளே தூக்கிட்டுனா அவளை வந்து உள்ளே ஒன்று பழக்கம் போல் அது சோறு, அந்த என்ன சோறு மாதிரி இருக்கும், அதுதானே ஒரு அரவை மில் மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ள சைனு அதுக்கு இது மொத்தம் இருக்கும். ரூம் உள்ள இங்கே போலீஸ்காரர் என்ன பண்ணுறோம், லைட் அடித்து தேடிக்கிட்டே வராரு. இவளை கட்டி போட்டுறாப்புல, கட்டி போட்டு ஷாக்கு வைக்க போகிறான். ஷாக்கு வச்சுட்டு எப்பவும் போல் ஃபோட்டோ எடுப்பார். அது அப்படியே நம்ம ஹீரோனி பார்த்துட்டே இருக்காப்புல ஜோ. ஃபோட்டோ எடுத்து முடித்தோடனே சரி இவளுக்கு என்ன பண்ணலாம், இவளை வந்து விட்டா அப்புறம் டக்குன்னு என்ன பண்ணலாம், கையில் சீக்கிரத்தில் சூடு வைப்பா. அப்போ சீக்கிரம் முழிச்சிட்டா இவள் தப்பிச்சிட தெரியும். நம்ம அப்பங்கிட்டேருந்து இவளை காப்பாற்றின்ற ஒரு இடம் தான் நம்ம ஹீரோயினுக்கு. அந்த சூடு வச்சு என்ன பண்ணுவோம், அப்படி இப்படியே திரும்ப சீக்கிரம் முடிச்சிடுவா. முடித்த உடனே அப்படியே அவன் கையை கொஞ்சம் கடித்து எடுத்து கடிச்சிடுவாங்க. விடுவோன்னா நம்ம கையை டக்குன்னு எடுத்துருவாப்புல நம்ம ஜோன். கையெடுத்த போலாம், சரி உனக்கு முதல்ல கரண்ட் ஷாக்கு தான் வைக்க போகிறேன்னு அப்படியே கரண்ட் ஷாக்கு வைப்பார். பெட்டில் போடுறது, ஏன்டா என்ன கொண்டு வந்துருக்கீங்க விட்டுருங்கடா அப்படின்னு. போலீஸ்காரர் அப்படியே தேடி லைட் அடிக்கும்போது கடைசியில் அந்த லாடத்தில் மாட்டிக்கும், கால் மாட்டிக்கும், அந்த ட்ராப் வச்சாலாம் மாட்டிக்கும். அப்படியே துடியால் துடிச்சிருவான். வெளியே என்ன சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாள், வெளியே அவங்க பொண்ணு தான் இருப்பாள். அவங்க பொண்ணு வந்து வெளியே அங்கே வருவாள். இங்கே வந்து ப்ளீஸ் என்னை விட்டுறா, நாங்கள் உங்களுக்கு என்ன இது பண்ணுறேன், ஏன்னா இது பண்ண ஜெனிஃபர் எவ்வளோ கெஞ்சிராப்புல சைக்கிட்ட. அவன் அதில் உன்னை வந்து நான் இது பண்ணாமல் விட மாட்டேன், நீ பாரு எவ்வளோ இது கஷ்டம் நினைப்பேன்னு. அதோட வெளியே வந்து அவங்க பொண்ணு என்ன பண்ணுவா, ஜோ வந்துட்டு போலீஸ்காரர் ஹெல்ப் பண்ணி என்ன பண்ணுறாப்புல, காலாவை குழப்பம் வந்து அப்பங்காரன் என்ன வெளியே சத்தமாக இருக்குன்னு வெளியே வந்துடுறாப்புல. ஜோனு வந்துட்டு நீ அந்த போலீஸ்காரன் ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு இங்கே கேட்டு வர போகிறோம். இவன் என்ன பண்ணுவான், அதுக்குள்ளே வெளியே அப்பங்காரன் போயிட்டதுனால எப்படியா தப்பிக்கன்னு அவன் ஒரு பின்னு வச்சுருப்பா. அந்த பின்னு என்ன பண்ணுவோம், அப்போ நைஸாக எடுத்து அதில் இருந்து என்ன பண்ணுவோம், அந்த இதெல்லாம் திறந்து அந்த கட்டி இதெல்லாம் அவுத்துவாப்புல. இங்கேருந்து ட்ராப்பில் மாட்டிருக்க நம்ம கால் அதை எடுத்துட்டு போலீஸ்காரன் என்ன பண்ணுவாப்புல. அப்படி இவன் என்ன பண்ணுவா, ஜெனிஃபரு அப்படியே கால் கட்டி எல்லாத்தையும் அவுத்துட்டு ரகசியமாக இறங்கிடுவா. இறங்கி ஒரு ஓரமாக போய் ஒழிஞ்சா. இவன் தான் ரவுடியாச்சே, இவளுக்கு தான் எல்லா பற்றியும் தெரியுமே. எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவன் வர்றதுக்கு முன்னால் எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஏதோ ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று இருக்கும், அதையும் எடுத்து கையில் வச்சுக்குவா. இங்கே வந்து என்ன பண்ணலாம், ஜோன் அந்த போலீஸ்காரனை அப்படியே அடித்து உள்ளுக்குள்ளே இழுத்துட்டு போகலாம். கால் மாடிச்சில் பாவம் நடக்கவும் முடியாது. அவரை கொண்டு ரூமில் அடைச்சி வச்சுட்டு ரொம்ப ஆசையாக சரி இங்கே ஜெனிஃபர் இருக்கிற ரூமுக்கு வரலான்ட்டு வரப்போ தான் இங்கே என்ன பண்ணோம், பொண்ணுக்காரி வந்து பார்த்தா போலீஸ்காரர்கிட்ட இந்த மாதிரி கண்ணு இங்கே போலீஸ்காரை பார்த்தோன்னா அவளை கொண்டு வந்து வச்சால நம்ம ஜெனிஃபருக்கான பொண்ணை கேட்குறாப்புல, எங்கடி போயிட்டா அவன்ட்டு. தெரிலப்பா எங்கே போகலாம், அவள் இங்கே தான் இருப்பேன்னா அவளை பலான்னு ஒரு அடி, எல்லாம் நீ தான் அவளை காப்பாற்றிருப்பேன்னு அடி இடி மாடு இருக்கு. உடனே துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு சரி ஜெனிஃபரை ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுக்கிறாரு சைக்கோ. அப்பா எடுத்து என்ன பண்ணுறாரு, அப்படியே பார்க்குறா, சுற்றி பார்க்குறாரு, எங்கடா இருக்கிறா, வெளியே வந்துடுறான்னு. அவள் சுற்றி வெளியே பார்த்து அவன் வெளியே நம்மளை தேடி வீட்டுக்குள்ளேயே சுற்றி தேடுறாப்புல. போலீஸ்காரன் நடக்க முடியாது, அவள் தான் கால் முடியாமல் கிடது. ஒரு மகளை அடிச்சு போட்டான் கீழே. இவன் அப்படியே தியேட்டர் எங்கே இவன் என்ன பண்ணால், நம்ம ஜெனிஃபர் ஓரமாக ஒதுங்கிருப்பா, கையில் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுருக்கா. அவன் என்ன பண்ணான், அவன் காலில் ஒரே சதக்குன்னு காலில் இறக்குன்னா அவரால் நடக்க முடியாது. வழியில் பயங்கரமாக துடியான வலி துடிச்சு என்ன பண்ணுவான், மறுபடியும் ரூமுக்குள்ளே விடுறா. இங்கே போலீஸ்காரர் வலி துடிச்சுக்கா, இவரால் தப்பிக்க முடியாது. பொண்ணும் பக்கத்தில் இருக்கிற பொண்ணுங்க அடித்து போட்டானே, பொண்ணு அவன் மேலே கோபமாக இருக்காப்புல. இவர் துப்பாக்கி எடுத்து வெளியே வந்துடும். இன்னும் அந்த அசையாமல் அப்படியே
அவரு வச்சிட்டு இருக்காரு. எப்படி இங்கே தான் நீ போய் விட மாட்டேன், இப்போ நம்ம ஜெனிஃபர் என்ன பண்ணுவோம், அந்த அறுக்கிற மிஷின் இருக்குமே, அந்த அரவை மிஷினை வச்சு மரம் அறுக்கிறத வச்சு அவனை அப்படியே எடுத்து வயிற்றில் கிழிக்கிற மாதிரி போவா. அங்கேயும் தப்பிச்சு போவாப்புல, இங்கேயும் தப்பிச்சு போவாப்புல. அவளை விட மாட்டா, நேருக்கு நேராக சண்டை போடுவா. அதுக்குள்ளே மகக்காரி வந்துடுவா. மகக்காரி துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்துடுறா. குழந்தை அடப்போவா மாதிரி துப்பாக்கி எடுத்துட்டு அவன் நினச்சி இந்த மாதிரி அப்பா நம்ம சுட மாட்டாருன்னு. ஆனால் இந்த மாதிரி என்ன பண்ணுறாப்புல, அப்பா நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க அப்பான்னு குண்டு சுடுன்னு சுட்டி என்னையே நீங்கள் ரொம்ப அசிங்கப்படுத்தி என்னை கேவலப்படுத்தி என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி பாவங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ 4-5 புல்லட்டை உள்ளே இறக்கி அங்கேயே சாகடிக்கிறா. அந்த இடத்துல ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தி எடுத்து என்ன பண்ணுறா, அப்பங்கிட்ட அவன் கழுத்தை அப்படியே அறுத்துறா. ஒரே சதக்கு ரத்தம் பீச்சு அடித்து பாருங்கள். இது எங்கள் அம்மாவுக்காக, எங்கள் அம்மாவை கொடுமைப்படுத்தி சாகடிச்சிய அதுக்காக தான் இந்த வெட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே ரத்த வெள்ளத்தில் அப்பங்காரன் அங்கேயே செத்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜெனிஃபரும் நம்ம ஹீரோ ஒன்றாயிறாங்க. போலீஸ்கார் என்ன பண்ணுறாரு, இவர் காலையில் காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுறாப்புல நம்ம ஹீரோயினி. இங்கே வந்தோன்னே அந்த போலீஸோடைய ஷெரீஃபோட பொண்ணு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா எல்லாம் விசாரணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆரம்பத்தில் காட்டினாங்களே அந்த சீன் நம்ம காட்டுறாப்புல. நம்ம ஹீரோயினி ஜோ என்ன பண்ணுறாப்புல, அந்த துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி காட்டினாங்களே. அவள் கேட்குறா, அவள் மட்டும் காணா போயிடுவா, அவள் வேறு ஊருக்கு வந்துடுவா. அதை கேட்டோன்னு தான் சரி, ஒவ்வொரு நாளும் அவள் இதை நினச்சிருப்பா, தான் அப்பங்காரன் நம்மளை சீரழிச்சிட்டான், நம்ம வாழ்க்கையை இப்படி போயிடுச்சுன்னு. அப்போ என்ன பண்ணுவா, இவள் சைக்கோவாக மாறிடுறா. ஒருத்தனை பிடிச்சிட்டு, அவன் ஒரு பயங்கரமான ஒரு சைக்கோ, அவனை பிடிச்சிட்டு ஜெனிஃபர் என்ன பண்ண நிற்க வச்சுட்டீங்க பாரு, நீயே உன் கழுத்தெறது செத்து போயிடணும். அது ஒரு வகையான ஒரு சந்தோஷம். அதாவது பழி வாங்குறது, அவங்களே தன்னைத்தானே தண்டனை கொடுத்துக்கிறது. அந்த மாதிரி ஒரு சைக்கோவோ மாறிட்டா. அதோட யார் யார் கொடூரமான கொலை பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தண்டனையை கொடுக்க ஆரம்பிச்சிடறாப்புல நம்ம கதாநாயகி ஜோ. அவள் கூட உடந்தையா ஜெனிஃபர் இருந்து கடைசியில் இவங்களுடைய வேலை இதுவாகிடுச்சு. இதோட இந்த படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தை பற்றிய கமெண்ட்ஸ் எது வந்தாலும் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் மோட்டிவேஷன்லாம் அடுத்த படம் நல்லா போட முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.